அன்பு நேயர்களே, செவ்வாய்க்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், மக நட்சத்திரம். தை மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் திருமெழிசை ஆழ்வாருடைய நட்சத்திரம். திருமெழிசை ஆழ்வார் ஆழ்வார்கள் வரிசையிலே 4வது ஆழ்வாராக வரக்கூடியவர். அதாவது முதல் ஆழ்வார்கள் காலத்திலேயே வாழ்ந்தவர், பல்லாண்டு காலம் வாழ்ந்தவர், பெரிய யோகீஸ்வரர். அந்த திருமிசை ஆழ்வாருடைய ஜென்ம நட்சத்திர தினம், அவதார தினம் தையில் மகம். மணவாள மாமுனிகள் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய உபதேச ரத்தின மாலையிலே ஒரு பாசுரம், அதிலே அவர் சொல்கின்றார், தையில் மகம் இன்று தாரணியீர் ஏற்றம். தையில் மகம் எவ்வளவு பெரிய ஏற்றம் தெரியுமா? இந்த நாள் வந்தவனே மாமுனிகளுக்கு குதூகலம். தையில் மகம் இல்லையா? இன்னைக்கு யாருடைய நட்சத்திரம்? திருமெழிசை ஆழ்வாருடைய நட்சத்திரம். இந்த தையில் மகத்துக்கு சாற்றுகின்றேன், துய்ய மதிபெற்ற மழிசைப்பிரான், துய்ய மதிபெற்ற மழிசைப்பிரான். தையில் மகம் என்பது ஆழ்வாருடைய பிறந்த நாள். அப்படி என்று நற்றவர்கள் கொண்டாடும் நாள். நல்ல தவத்தவர்களெல்லாம் யோகீஸ்வரரான திருமெழிசை ஆழ்வார் இந்த திருநெறியை உலகமெல்லாம் பரப்பிய நாள் என்று அவர்கள் இந்த தை மகத்தை கொண்டாடுவார்களாம். அந்த தை மகம் நாளைக்கு இல்லையா? அப்போ அவருடைய வாழ்க்கை, அவருடைய அந்த அவதாரத்தை, அந்த வைபவத்தை, அவர் அருளிச் செயலின் ஏதாவது ஒரு பாசுரத்தையாவது நாளைக்கு நம்ம அந்த பூஜை அறையில் பெருமாள் கிட்ட சொன்னால் பெருமாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாறு அபூர்வமான வாழ்க்கை வரலாறு. அவர் சாதாரணமான ஒரு பிறப்பு கிடையாது. சக்கரத்தாழ்வார் அவருடைய அம்சம். அவர் பார்கவ முனிவர் என்னட்டு பெரிய ரிஷி, கனகாங்கி என்னட்டு ஒரு ரிஷியினுடைய மனைவி. இவர்கள் தீர்க்க சத்திர யாகம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய யாகத்தை செய்யக்கூடிய அந்த பூமியிலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் என்ன விசேஷம் பாருங்க, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு முழு வடிவத்தோட பிறக்கல, ஒரு உருவமற்ற ஒரு பிண்டமாக பிறக்கிறது. உடனே இது ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய ஏதோ ஒரு விளையாட்டு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை எடுத்து ஒரு பிரம்பு, அந்த பிரம்பு இருக்கக்கூடிய காட்டில் கொண்டு போய் அந்த குழந்தையை தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பாருங்க, அந்த பக்கமா திருவாளன் பங்கைய செல்வி அந்த பிரம்பை அறுத்து அந்த பிரம்புல இருந்து கூடை முனையக்கூடிய ஒரு தொழிலாளர்கள், அவர்கள் அந்த பக்கமாக வரும்போது இந்த குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தையினுடைய சின்ன அழுகுரலை கேட்கிறார்கள். அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அப்போ பகவான் எப்படியெல்லாம் திருவிளையாடல் பண்ணுறாரு பாருங்க. உடனே அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வீட்டில் வளர்க்குறாங்க. இந்த குழந்தைக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. எப்படின்னா, அவர் எப்படி பிறந்ததிலிருந்து பால் உண்ணவில்லை, பழம் உண்ணவில்லை, சிரிக்கவில்லை, மலஜலம் கழிக்கவில்லை, உடம்புல எந்த நோவு சாற்றிக்கொள்ளவில்லை, ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் கோடி சூரிய பிரகாசத்தோடு மலர்ச்சியாக இருக்கிறது. அதை போலவே இந்த குழந்தையும் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த குழந்தை இல்லாத ஒரு முதியவர் தன்னுடைய மனைவியோடு ரொம்ப ஆசையா, தங்களுக்கு தான் குழந்தை இல்லையே, ஏதோ ஒரு இடத்துல இந்த குழந்தை பிறந்திருக்கு, தெய்வாம்சம் படைத்த குழந்தை என்று ஊரார்களெல்லாம் போய் பார்க்கிறார்களே, ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் என்று கண்ணனை தேடி அந்த ஆயர்குல மக்கள் எல்லாம் போனாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் தான் வீட்டிலேயே அந்த குழந்தைக்காக காய்ச்சின பால், அந்த பாலை கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட வச்சு, குழந்தை இந்த பாலை குடிக்கக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். பாருங்க, இது வரைக்கும் யாரோ எதோ கொண்டாந்து கொடுத்தாங்க, எதையும் அந்த குழந்தை சட்டை பண்ணலை, எடுத்து திருப்பி கூட பார்க்கல. ஆனால் இந்த முதியவர்கள் ஆசையாக அந்த பாலை கொடுத்தவுடன் என்ன குறிப்பு என்று சொன்னால், இறைவன் நாம் தருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது, தருகின்ற மனத்தை பார்க்கிறான். இவன் ஏதோ ஒரு உபச்சாரத்துக்காக தர்றானா, நிஜமாலுமே தர்றானா? அப்போ தந்தவொடனே அந்த குழந்தை டக்குன்னு அந்த பாலை எடுத்து பருகி விட்டது. எல்லாருக்கும் ஆச்சரியம். எத்தனையோ பேர் எவ்வளவோ உயர்ந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார்கள். முதல்ல அந்த பிரம்பு முடையக்கூடிய திருவாளன், அந்த பங்கைய செல்வி, அந்த பங்கைய செல்வி எதோ பண்ணி பார்க்குறாங்க. குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம், ஆனால் ஒரு வாய் எதற்கு உணவு தர முடியவில்லையே என்கிற ஏக்கம் அந்த வளர்த்த அம்மாவுக்கு இருக்கு. ஆனால் இந்த முதியவருடைய மனைவியும் ஆசையாக கொடுத்த அந்த பாலை அருந்திய உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, யாரு? இந்த குழந்தைய வளர்த்த அம்மா பங்கைய செல்வி, ஐயா நீங்கள் கொண்டு கொடுத்தா இந்த குழந்தை பாலை பருகுது, நீங்கள் தயவு செய்து தினசரி கொஞ்சம் சிரமம் பார்க்காம
இந்த பாலை கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு கொடுங்கள். ஏன்னா எதுவுமே சாப்பிடாம இந்த குழந்தை இருக்கேங்கிறது ஒரு தாய் மனம். அவர் அதுக்கு என்னம்மா ஆச்சு, இந்த குழந்தை குடிக்குதானா, நான் எத்தனை வேளை வேணாலும் நான் பாலை கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படி என்று தினசரி பாலை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு தருகிறார். அந்த குழந்தையும் பருகுது. ஆனால் அந்த குழந்தையினுடைய மனதில் பாருங்க, இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பாலை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு ஒரு நாள் என்ன பண்ணுது, அந்த குழந்தை பாலை முழுசாக குடிக்காம கொஞ்சோண்டு பாலை மிச்சம் வச்சு கொடுத்துருது. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, எப்பயுமே தாய்மார்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், குழந்தைக்கு ஊட்டுவாங்க, அது கொஞ்சம் உணவை சாப்பிடும், கொஞ்சம் உணவை சாப்பிடாம வச்சுடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய உணவை தூக்கி தூக்கி தூரம் போட மாட்டாங்க. அதை எடுத்து கடைசியில் இந்த குழந்தையினுடைய எச்சில் பட்ட உணவு இல்லையா, குறு குறு நடந்து சிறுகை நீட்டு இட்டும் தொட்டும் கவ்வியும் துழன்றும்னுட்டு பாண்டியன் அறிவுடை நம்பி சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி அது எச்சில் பட்ட அந்த உணவை எடுத்து தன்னுடைய வாயிலே போட்டுக்கொள்ளுகிறார்கள் அந்த தம்பதிகள். எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்னுட்டு அந்த அம்மா கேட்கும்போது அந்த முதியவர் கொஞ்சம் அந்த அம்மாவுக்கும் கொடுக்குறார். இருவரும் அதை உண்கிறார்கள். பாருங்க, அது வரைக்கும் இத்தனை வயது ஆன பிறகு அவங்க குழந்தையே இல்லை, என்னென்னமோ வைத்தியம் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த எச்சில் உணவை, இந்த குழந்தையினுடைய எச்சில் உணவை, அப்படி ஒரு மரபு இருக்குது. இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும், இப்படியெல்லாம் சில மரபுகள் இருக்குது. உடனே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆழ்வாரனுடைய அருளாலே பிறந்த குழந்தை என்பதனாலே அந்த குழந்தையை கொண்டு போய் இங்கேயே வந்து அந்த ஆழ்வார்கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. அவர்தான் கணிகண்ணன் என்கிற அந்த ஆழ்வானுடைய அணுக்கச் சீடர். இவர் பிறந்த இடம் திருமழிசை. திருமழிசையில் 10 நாள் அற்புதமான உற்சவம் நடக்கும். ஆனால் இப்போ ஆழ்வார் இப்போ ஆழ்வார் ஆகலை. அவர் இந்த குழந்தை இப்போ கணிகண்ணன் வந்துட்டார். ஆழ்வார் பல பல ஊர்களுக்கு போகிறார். முதல்ல அவர் பூர்வ பாடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உண்மை, மெய்யுண்மை, அந்த காலத்தில் கல்வி என்றாலேயே ஆத்ம அறிவுக்கு தான் கல்வின்னுட்டு பேர். உடனே அவர் பல பல விஷயங்களை பார்க்குறார். சமணத்துக்கு போகிறாரு, பௌத்தத்துக்கு போகிறாரு, சைவ நெறிக்கு போகிறாரு, எல்லாம் போகிறார். போய் சிவாலயங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். அப்போ தான் திருமயிலாப்பூர், திருமயிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருமயிலே அவர் ஆழ்வாரை சந்திக்கிறார். எந்த ஆழ்வாரை சந்திக்கிறார் அவர்? திருமழிசையிலே பேயாழ்வார். இந்த பேயாழ்வார் இவரே சொல்கிறாரு, சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகமநூல் அனைத்தும் கற்றோம் என்கிறார். அஷ்டாங்க யோகம், தியானம் மணிக்கணக்காக உட்காரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா பேயாழ்வார் இவரை திருத்தி பணி கொள்ளுகின்றார். நீ எதை தேடுகிறாயோ அதை இல்லாத இடத்தில் தேடாதே, இருக்கின்ற இடத்திலே தேடு என்று அவருக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார். உடனே அவர் வைணவ சமயத்துக்கு வந்து விடுகிறார். பேயாழ்வாரால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் திருமழிசை ஆழ்வார். அவர்தான் பல பல திருத்தலத்துக்கு செல்கிறார். 16 திருத்தலங்களை அவர் பாடியிருக்கின்றார். 16 திருத்தலங்கள், நிறைய பாடல்கள் எழுதுகிறார். ஆனால் குழந்தைக்கு வசனிட்டு இவ்வளவு பாடல் இருக்கு, இதில் எது காலத்தை நிற்கக்கூடிய பாடல் என்பதை அந்த பெருமாளை முடிவெடுக்கட்டுன்னுட்டு தூக்கி அந்த நூல்களை எல்லாம் காவிரி ஆற்றிலே எரிந்து விடுகிறார். எங்கே? திருக்குடந்தையில் நடக்குது. உடனே அதில் 2 நூல் மட்டும் அந்த காவிரியை எதிர்த்து வந்தது. அந்த 2 நூலை எடுத்து வச்சுறார். அதுதான் ஒன்று திருச்சந்த விருத்தம், இன்னொன்று நான்முகன் திருவந்தாதி. திருக்குடந்தைக்கு போகிறார். பெருமாளே இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறியே, என்கிட்ட பேச மாட்டியா என்கிறார். ஆஹா அப்படின்ட்டு எழுந்திருக்கிறார். ஐயோ, அச்ச பெருமாளை அசைத்து விட்டோமே என்று நினைத்து வாழிகேசனே என்கிறார். பெருமாள் பாதி சாஞ்ச நிலை பாதி எழுந்த நிலையில் இருக்கிறார். உத்தான சாயன்ட்டு பேர் அவருக்கு. குடந்தை 6வது ஆழ்வான்ட்டு பேர். இவருக்கு தலைவர் இல்லையா இவர், அதனால் திருமழிசை பிரான் அப்படின்ட்டு பேர். அற்புதமான ஒரு பாசுரங்களெல்லாம் இயற்றியவர். நாளைக்கு திருமழிசை ஆழ்வாருடைய மக நட்சத்திரத்தில் இந்த பாசுரத்தை நீங்கள் பாடணும். அத்தனாகி அன்னையாகி ஆடும் எம்பிரானுமாய் ஒத்தவாத பல்பிற பொழித்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே. திருமழிசை ஆழ்வாருடைய அற்புதமான திருநட்சத்திர வைபவம் நாளைக்கு. இந்த திருமழிசையை அந்த திருத்தலத்திலே கோலாகலமாக நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் எல்லா இடங்களையும் சுவாமிக்கு சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் போய் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் அந்த பெருமாளை இந்த திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரத்தை பாடி நினைக்கலாம். வீட்டில் இருக்கிற கோயில் ஆழ்வார் வீட்டிலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு திருவாராதனம் பண்ணுகின்ற பொழுது திருமழிசை ஆழ்வாரை நினைத்து கொண்டு ஒரு திருவாராதனம், திருமழிசை ஆழ்வாரை நினைத்து கொண்டு ஒரு பெருமாளுக்கு தான் பண்ணுறோம். இருந்தாலும் அந்த திருமழிசை ஆழ்வாரை நமக்காக கொடுத்து 2 அற்புதமான பிரபந்தங்களை கொடுத்தாரே, அதற்காக நம்முடைய
நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நாளைக்கு தையில் மகமென்று தாரணியீர் ஏற்றம் அப்படின்னு சொன்னது போல அந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆழ்வாரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆழ்வார் நமக்கு எல்லா நலங்களும் தருவார்.